நம்மளுடைய நெறியாளர் தேவப்பிரியன் புள்ளி விவரங்களோடு இணைந்திருக்கிறார். தேவப்பிரியன், இப்போ மாவட்ட வாரியான பெர்ஃபார்மன்ஸ் என்னவாக இருந்தது அப்படின்றத பார்த்தோம். இன்னும் நிறைய புள்ளி விவரங்கள் கொடுத்துருக்காங்க. இதுல ஸ்பெசிஃபிக்கா கவனிக்க வேண்டிய புள்ளி விவரங்கள்னா என்னென்ன இருக்கு? அபிநயா, சென்டமை பற்றி சார் பேசினார். குறிப்பாக இந்த முறை காமர்ஸ்லேயும் எக்கனாமிக்ஸ்லேயும் ஓரளவுக்கு சென்டம் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அது ஃபேக்ட். எக்கனாமிக்ஸில் இந்த முறை 3299 பேர் சென்டம் வாங்கியிருக்காங்க. காமர்ஸில் 6142. பட் இது வழக்கமாக எல்லா வருஷமும் நம்ம சராசரியாக பார்க்கக்கூடிய ஒரு டேட்டா. பட் கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி புதுசாக சில சிலபஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதில் பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இந்த மாதிரியான புதுசாக தியரி பேஸ் பண்ணி அடுத்ததாக எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ரிலேட்டடாக அவங்க தயார்படுத்தக்கூடிய வகையில் சில சப்ஜெக்ட்ஸை இன்கார்பரேட் பண்ணாங்க. அதில் பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு அப்படின்றது ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. பட் இதில் ஓவரால் அதில் இந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ண எண்ணிக்கை ஓரளவுக்கு குறைவாக இருந்தாலும் கூட மேஜர் சப்ஜெக்டை கம்பேர் பண்ணும்போது பட் அதுலேயும் சென்டம்ஸ் வாங்கியிருக்கக்கூடிய எண்ணிக்கை அப்படின்றது ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. இதில் 15, அதாவது பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 15 பேர் வாங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸில் 65 பேர் வாங்கியிருக்காங்க. இதனுடைய இந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ணோட எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கிட்டத்தட்ட 28,000-29,000 பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டாவை நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அவங்களுடைய பாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 99.78 இருக்குது. ஸோ இதெல்லாம் புதுசாக வந்த சப்ஜெக்ட். நம்ம வழக்கமாக மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் இதை பற்றி நம்ம பேசுவோம். பட் இதுக்கு ஏன்னா இதெல்லாம் முற்றிலுமாக மாணவர்களுக்கு பெரிய அளவுக்கு எக்ஸ்போஷர் இல்லாத ஏரியா. இதுக்கு என்ன மாதிரியான அடுத்த கட்டமாக அவங்க எப்படி இதை அணுகலாம்? அதுக்கு அடுத்ததாக இல்லாமல் இன்னொரு முக்கியமான டேட்டா என்ன இருக்குது அப்படின்னா சயின்ஸ், காமர்ஸ் இந்த மாதிரியான சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய பாஸ் பர்சன்டேஜ் அப்படின்றது ஒரு வழக்கமாக நல்ல படித்த மாணவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அந்த சயின்ஸ் குரூப்பில் 96.35 அப்படின்றது தான் பாஸ் பர்சன்டேஜ். காமர்ஸை பொறுத்த வரைக்கும் 92. பட் அதுக்கு அடுத்து 2 இடத்துல இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது ஆர்ட் அண்ட் ஒகேஷனல். ஆர்ட்டில் 85.67 தான் பாஸ் பர்சன்டேஜ். ஒகேஷனலை பொறுத்த வரைக்கும் 85.85 தான் பாஸ் பர்சன்டேஜாக இருக்குது. ஸோ ஓவரால் பாஸ் பர்சன்டேஜ் கம்பேர் பண்ணும்போது 94.56. அப்படி இருக்கும்போது இந்த கடைசி 2 அப்படின்றது இந்த ஸ்டேட் ஆவரேஜை மற்ற இதை விட கொஞ்சம் குறைவாக இருக்கு நம்மளால் பார்க்க முடியுது. பட் இதுக்கான தேவைகள் அப்படின்றது அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன? இந்த புதுசாக வந்திருக்கக்கூடிய சிலபஸ், அதாவது இந்த பாடத்திட்டங்களை தேர்ந்தெடுத்து படித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க முதல் முறையாக அடுத்த யூஜிக்கு போக போகிறாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான அட்வைஸ் நம்ம இப்போ கொடுக்கலாம்? ஓகே, நன்றி தேவப்பிரியன். இந்த ஒகேஷனல் குரூப் எடுத்த மாணவர்கள், அதே மாதிரி ஆர்ட்ஸ் குரூப் எடுத்த மாணவர்கள், அவர்களுக்கான வாய்ப்புகள் என்ன என்பது குறித்து நாம் பேசுவோம்.